இங்க பாருங்கம்மா, ஏற்கனவே சொதப்பின மாதிரி இதையே சொதப்பிடாதீங்க, புரிஞ்சுதா? உங்ககிட்டதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா உங்களால முடியாதுன்னா சொல்லிருங்க. அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. நாங்க எங்களால எப்படி பண்ணணுமோ நாங்க அப்படி பண்ணிக்கிறோம். நீங்க அந்த வீட்லயே இருக்கீங்களே, சுலபமா முடிஞ்சிரும்ன்றதுனாலதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னன்னா இன்னும் முடிக்காம இருக்கீங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. உங்களால நம்பினதுக்கு. ஓ, இப்பதான் புரியுது பேரம் பாசம் வந்துட்டு உங்களுக்கு. ஆஹ் சரிம்மா, சரி. பேரம் பாசம் வந்துட்டுனா நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்ல. நீங்க அந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நிறைய பார்த்து கட்டிக்கிட்டு கிளம்புங்க. ஏழை, என்னல உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை? நானே இருக்கிற வேதனையில என் வேதனை யார்கிட்ட சொன்னாலும் புரியாதுன்னு நானே சோகத்துல கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன சோகம்? இவன் சொன்னானே, இவன் சொன்ன மாதிரி உங்க பேரனோட குழந்தையே இல்லாம ஆக்குறேன்னு நினைச்சு வருத்தமா இருக்கீங்களோ? அதனாலதான் இவ்வளவு சோகமா இருக்கீங்களோ? பரவாயில்லம்மா, நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்ல. அது எப்படி எங்க முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த பணத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. எனக்கு கூறு கட்டவனே, அது நினைச்சுல நான் வருத்தப்படல. அப்புறம் எதை நினைச்சு வருத்தப்படுறீங்க நீங்க? இல்ல, முன்ன பின்ன இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்கினது கூட இல்ல. நானு இன்னைக்குதான் தங்குனேன். ஒரு நாள் நைட்டு தான் இருந்தனே. என்ன சொர்க்கமா இருந்துச்சு. கேட்ட பொருள் கைக்கு நேரம் எடுத்துட்டு வந்து நீட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அதான் ஒரு 3 நாள் இருக்கலாம்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா அடிச்சு விரட்டினா மாதிரி விரட்டி விடுறீங்க. அதான் மன வருத்தத்தோட கிளம்புறேன். இங்க பாருங்க, சொன்ன வேலையை செய்யுங்க. இந்த மாதிரி ரூமே உங்களுக்கு நான் கட்டி தரேன். என்னடா சொல்லிட்டு இருக்க? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா ஆமா, உண்மையாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்க சொன்ன வேலையை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரூமையே நான் ரெடி பண்ணி தரேன், சரிங்களா? சொன்ன வேலை முக்கியமா? அதுவும் இல்லாம சொன்ன வேலையை முடிச்சிட்டு வந்து என்ன பாருங்க, 25 லட்சம் சேர்த்து தரேன். இப்ப சந்தோஷமா தான் வரேன் நானு. அந்த 25 லட்சத்தை எடுத்து வச்சிருங்க. நான் அடுத்த பிளான் போட்டு அதையும் முடிச்சுக்கிட்டு வரேன். எப்படி ஃபர்ஸ்ட் பிளான் போட்டு சொதப்பிட்டு வந்தீங்களே அந்த மாதிரியா? வித்தா எங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுருப்பீங்க. நீங்க எண்ணெய் ஊத்துன லட்சம் நான் அந்த குழந்தை வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சே, கரெக்ட் தான். அந்த குட்டி சத்தை எப்படி இதுதான் பார்த்தான்னு தெரியல. நல்லா அப்படி குட்டி சத்தனை வளர்த்து வச்சிருக்கா பாரு. எல்லாம் அம்மா கறி மாதிரியே புத்தி. அவ அம்மாவும் அப்படித்தான். எங்க ஏது எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பா. யாரையாச்சும் எப்படியாச்சும் மாட்டி விடுவாமா அப்படின்னு. அதே மாதிரி அம்மாக்கு தப்பாம பிள்ளை பிறந்திருக்கு. என்னத்தான் பிள்ளை பெத்து வச்சிருக்காளோ. அது ஏன் குழந்தை? ஆமா ஆமா, இவன் கூட கூறு கெட்டுத்தனமா தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைய கடத்தும் போது தெரியலையோ என் குழந்தை நீட்டி வந்துட்டான் உன் குழந்தையா. சரி சரி, தேவையில்லாம பேசாம நாங்க சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும். நீங்களே எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு செய்யறேன்னா ஒண்ணுத்தையும் கிழிக்க தேவையில்ல. நாங்க கொடுக்கறத மட்டும் அவ சாப்பிடுற சாப்பாட்டுல எப்படியாச்சும் கலந்து யாருக்கும் தெரியாம கொடுக்கணும், புரிஞ்சுச்சா? அது நீங்க தான் கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க தான் தந்தீங்கன்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி கொடுக்கணும். என்னது மருந்தா? என்ன மருந்து கொடுக்கணும்? அந்த மருந்தேட்ரா. இந்த மருந்து தான். இந்த மருந்த அவ சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு டேப்லெட் மட்டும் கலந்தா போதும், புரிஞ்சுதா? நாளைக்கும் சேர்த்து கலந்துராதீங்க, ஜெயிலுக்கு தான் போவோம். ஏலே, என்னல மருந்தெல்லாம் கலக்க சொல்றீங்க? நாளை பின்ன அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டுன்னா இந்த 25 லட்சத்தை தராம ஒரேடி ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் நினைக்கீங்களா? ஏ லூசு கிளவி, நீ மாட்டினா நாங்களும் மாட்டுவோன்ற ஒரு காமன் சென்ஸ் கூடவே இருக்காது எங்களுக்கு. இந்த 1 டேப்லெட் மட்டும் கலந்து கொடு, சரியா? டோசேஜ் ப்ராப்ளமா, குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாம இல்ல ஹார்ட் ப்ராப்ளத்தினால ஏதாச்சும் ஒரு மிஸ்கரேஜ் ஆகும். டாக்டரே அந்த குழந்தைய மூவ் பண்ண சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த குழந்தை இருந்தா ஆபத்து, வேண்டாம் உங்களுக்குன்னு சொல்லிடுவாங்க. போதுமா? ஏலே, இந்த மாத்திரை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிட்டா என்ன பண்ண? அதெல்லாம் எதுவும் ஆகாது. நாங்க விசாரிச்சுட்டு எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம ஒரு மாத்திரை மட்டும் கொடுத்தா போதும். சரி சரி, அப்ப எதுக்குல கூறு கட்டவனுங்களா 4 மாத்திரை வாங்கி வந்தீங்க? காசு வேஸ்ட் தானே. உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் 4 மாத்திரை வாங்கிட்டு வந்தோம். ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிற, வேற என்னத்த பண்றது? ஒரு மாத்திரை தவறினாலும் இன்னொரு மாதிரி எப்படியாச்சும் கொடுத்துருவேன்றதான். உனக்கு 4 அட்டம் தான் இருக்கு. அந்த 4 அட்டம்ல முடிச்சிடணும், புரிஞ்சுதா? சரி சரி கொடுங்க. வீட்டுக்கு நேரம் வச்சு அப்பமே வாரேன்னு சொன்னேன். என் மோவ எனக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பா. நான் போயிட்டு என் மோவலை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எதையாச்சும் கலந்து குடுக்கேன். சொல்ல மறந்துட்டேனே, பால்ல மட்டும் கலந்து கொடுத்துடாதீங்க. என்னல ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப வந்து சொல்ல மறந்துட்டு நிக்கிட்டு இருக்கா? ஏன் பால்ல கலந்து கொடுக்க கூடாது? லூசு கிளவி, காமன் சென்ஸ் ஒண்ணு இருக்கா இல்லையா? பால்ல மருந்தோ மாத்திரையோ கலந்து கொடுத்தா அது பாய்சனா கன்வெர்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நியூஸ் எல்லாம் பாக்குறியா இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. பாலுல எந்த மருந்தையும் மாத்திரத்தையும் கலந்து கொடுக்க கூடாது, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. அது குழந்தைங்க உயிருக்கே ஆபத்து. அதனாலதான். அது சரி, இவ குழந்தைய தானே நம்ம இது பண்ண போறோம். அப்புறம் என்ன கொடுத்தா என்ன? குழந்தைக்கு தான் தரோம். ஒருவேளை உயிர் போயிட்டுனா என்ன பண்றது? பால்ல கலந்து. அதனாலதான் புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாத்திரையை மட்டும் சொன்ன விதத்துல குடு. என்னென்னமோ சொல்றீங்களா 2 பேரும் சேர்ந்துகிட்டு. சரி குடுங்க. உள்ள வெயி. சரி, கிளம்பி போங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஃபுல் அப்டேட் பண்ணுங்க. சரி சரி, நான் போறது இருக்கட்டும். தலையில தக்காளி சட்னி கொட்டி வச்சிருக்கீங்களே, அதை போயிட்டு கழுவிட்டு வாங்க. பாக்க சகிக்கல. சை, எல்லா ஃப்ரேம்ல ஒரே தக்காளி சட்னியை நெத்தியில போட்டு வச்சிருக்கானுங்க. கிளவி, அது ரத்தம். அதை பார்த்தா உனக்கு தக்காளி சட்னி மாதிரி இருக்கு. உன் மண்டை அடிச்சு ரத்தம் ஆரம்பிச்சிரும். ஒழுங்கு மாதிரி ஓடிடு. ஏலே, உனக்கு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் எனக்கு கிளவி கிளவின்னு சொல்லாதன்னு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, அவன் சொல்ல மாட்டான், போங்க.
பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்துடணும். நீங்க முதல்ல வேலையை முடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். 25 லட்சம் எக்ஸ்ட்ரா தரேன்னு போட்டு வச்சிருக்க, இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏற்கனவே உங்க அப்பா ஒத்த பைசா தர மாட்டேங்கிறான். ஏற்கனவே மும்பைக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு உங்க அப்பா பிளைட்டுக்கு ஏறாரு, தெரியும்ல? அங்க போனோம், இந்த காயத்தோட போனா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாருல. அதெல்லாம் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். அப்பா கிட்ட பேசும்போது நீ எதையும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை உங்க அப்பா இந்த காயத்தை பார்த்துட்டு இப்பவுமே என் கூட கிளம்பி வந்தா என்ன பண்ணுவ? என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், அதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. சரி ஓகே, உங்க அப்பாவை பத்தி தெரியும். இந்த கிழவிக்கு 25 லட்சத்து தானமா தரேன்னு இருக்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஈஸியா தூக்கி கொடுத்துருவேனா என்ன? அந்த 10 லட்சம் தந்ததே அதிகம் தான். அதையே எப்படிடா திருப்பி வாங்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுல 25 லட்சம் எக்ஸ்ட்ரா வர தரேனா? சும்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டு போட்டோமேனு எக்ஸ்ட்ரா மீட்டிங் போட்டேன், அவ்வளவுதான். திருப்ப வந்து கேட்டா எதுக்கு தரணும் ஏன் தரணும்னு விரட்டி விட்டா போச்சு. அது என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா அதுவும் மாட்டோம்னு அந்த கிழவிக்கும் தெரியும். அதனால அந்த கிழவியால ஒண்ணும் பண்ண முடியாது. 10 லட்சத்தோட மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, அடிப்பட்ட தலையோட அப்படியே வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு கிளினிக் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ஆச்சு பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போவோம். உங்க அப்பா வேற நிறைய வாட்டி போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உனக்கு பண்ணாம எனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் வா. சரி. சொல்லு ரேஷ்மா, கூப்பிட்டியா? ஆமா ரகு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு நினைச்சேன், அதான். என்ன விஷயம்? என்னாச்சு? ஏதாச்சும் பெயின் எதனா இருக்கா கால்ல? லூசே, கட்டை ஏண்டி கழுத்துன? அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, சரியா கட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சரி ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு திரும்பியும் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு கழட்டினேன். சரி அதை விடு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. வீல் சேர்ல தானே இருக்கேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, எதுவும் பண்ணல, என்ன அந்த அளவுக்கு அவசரம்? இருடா, என்ன பேச விடு. ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்க? ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. சரி சரி, கோவப்படாத, சொல்லு. ரகு, பாட்டி இங்க வர்றதுக்கு ஒத்துக்கிட்டோம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி இன்னொன்னும் இருக்குல்ல. என்ன இருக்கு? வேற என்ன பண்ண? பாட்டி வந்துதான் ஆகணும்னு அம்மா பிடிவாதமா சொல்றாங்க. இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போயிருவேன் அப்படிங்கிறாங்க. அம்மா எங்க போவாங்க சொல்லு? பாட்டி கூட போயிட்டு அவங்க பையன் வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாக்கும் அவருக்கும் தான் சண்டை வந்துட்டுல, என்னுடைய மேரேஜ் விஷயத்திலயே சரி, நிறைய விஷயம். ஏன் வரணும்னு நினைச்சிருந்தா என் மேரேஜ்லயே ஒண்ணு சேர்ந்துருப்பாங்களே. அவ்வளவு இன்விடேஷன்ஸ் அனுப்பி நேர்ல போய் கூப்பிட்டு கூட வரவே இல்லைல்ல. அப்புறம் எப்படி அம்மா அங்க போக முடியும்? அதனாலதான் சரி வந்தா வரட்டும்னு விட்டுட்டேன் நானும். கரெக்ட் தான் ரகு. சரி அம்மாக்காண்டி நீ ஒத்துக்கிட்ட பாட்டி வீட்டுக்கு வர்றதுக்கு, நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல. பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டியும் பார்க்கணும்ல. ஏய், என்னடி இப்படி பயப்படுற? பாட்டி ஒண்ணும் அவ்வளவு மோசமானவங்கலாம் இல்ல. சரியா? என்னன்னா அனு மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அதுவும் எதுக்குன்னு உனக்கு தெரியும். மாமா பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. பட் நடக்கலன்ன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு, அவ்வளவுதான். அவங்க அந்த காலத்து ஆளுன்றதுனால அப்படி இருக்காங்க. மாறிடுவாங்க, விடு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காண்டி உன்னெல்லாம் எதுவும் பண்ணிடுவாங்கன்னு நீ பயப்படாது, சரியா? லூசே, அந்த பயம்லாம் எனக்கு இல்ல. எனக்கு பயமே அணு கிட்ட தான். அனுவ பத்தியா? ஆமா, அணுவை பத்தி தான். ஏன் சொல்றேன்னா, நேத்து நடந்ததை யோசிச்சு பாரு. அதுவும் இல்லாம அவங்க ப்ராப்ளத்தை வேணும்னே கிரியேட் பண்ணி கிளம்புன மாதிரி தான் இருந்துச்சு, வாலண்ட்ரியா. நெக்ஸ்ட் ரோஷன் சொன்னதை யோசிச்சு பாரு. பாட்டியை தான் ஊத்துனாங்கன்னு சொன்னாங்க. சரி குழந்தைக்கு ஒழுங்கா சொல்ல தெரியலன்னே வச்சுக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, முருகன் அண்ணன் கிட்ட நான் சொல்லவே இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன அவன் தான் தொடக்கலன்னாங்க. என்ன ஊத்துனது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அப்படிதானே? ஆமா, அதான் சொன்னாங்களே, கை தவறி போட்டுட்டேன் கீழே அப்படின்னாங்களே, அப்புறம் என்ன? எனக்கு இங்கதான் இடிக்குது. என்ன ஊத்துனது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, அப்போ மாடியில தான் அணு இருக்கிறானும் தெரியும். அணுவை தான் அவங்க அந்த நேரத்துல கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க இன்டென்ஷன் என்னன்னு புரியுதா உனக்கு? என்னடி சொல்ல வர? கரெக்ட். நீ யோசிக்கிறதா தான் நானும் யோசிக்கிறேன். மேபி அவங்க தெரியாமையும் பண்ணிருக்கலாம். ஆனா தெரிஞ்சு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அவங்கள ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுக்கு அணுவை பிடிக்கவே பிடிக்காது. என்ன நெக்ஸ்ட், அணுவை இந்த வீட்ல இருந்து அவங்க எப்படியாச்சும் விரட்டி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அணு மாசமானது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. இந்த காரணத்தெல்லாம் லிங்க் பண்ணி பாரு. இந்த ஆயில் சிந்தினதையும் அணுவை கூப்பிட்டதையும் பாரு. அதுவும் இல்லாம விழும்போது ரேஷ்மா நீயே வந்து அணுவை தானே கூப்பிட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர ஐயையோ ரேஷ்மா விழுந்துட்டாலேன்னு சொல்லவே இல்லை. அப்போ பாட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றியா? அப்படி சொல்ல முடியாது ரகு. நம்ம கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அதனாலதான் பாட்டி இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணி இங்க இருந்து கிளம்புனது. நம்ம கிட்ட எதனா ப்ரூஃப் கண்டிப்பா வேணும். இந்த லேண்ட் வித்த விஷயத்திலயும் சரி, இந்த லேண்ட் வித்த விஷயத்த பத்தி மாமா கிட்ட கேட்கலாம் அப்படின்னா மாமா கிட்ட சுத்தமா நம்மளுக்கு கான்டாக்டே இல்லை. அதனால அவர்கிட்ட கேட்க முடியாது. இந்த லேண்டோட பத்திரம் எங்க இருக்கு என்னன்னு நீ ஒரு சைடு விசாரி. நெக்ஸ்ட் ஒன்னு, இந்த வீட்டை சுத்தி
சிசிடிவி கேமரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், பாட்டிக்கு தெரியாம. என்னடி சொல்ற? வீட்டுக்குள்ள எப்படி கேமரா வைக்க முடியும்? ரகு, இங்க பாரு ரகு, நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் ரகு. நம்ம சேஃப்டின்றதை விட அனு சேஃப்டி. அவ மாசமா இருக்கா, புரிஞ்சு நடந்துக்கோ. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளதான் நான் வைக்க சொல்றேன், பெட்ரூம்குள்ளலாம் வைக்க சொல்ல. அவங்க பெட்ரூம்குள்ளலாம் வந்து ஒன்னுத்தையும் பண்ண மாட்டாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம ஹால்ல ஒரு 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம், பேக் சைடு ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம், கிச்சன்ல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம், லிவிங் ஏரியா, சரியா? இந்த மாதிரி காமனா அவங்க யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் வித் ஸ்பீக்கரோட ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்பீக்கரோடியா? ஆமா, ஸ்பீக்கரோட தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அவங்கள பத்தி நம்மளுக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன தெரியுது, அவங்க என்னென்ன பேசுறாங்க, ஒருவேளை யாராச்சும் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்றாங்களா இல்ல அவங்களா பண்றாங்களான்னு அப்பதான் நம்மளுக்கு தெரியும், சரியா? அப்ப எல்லாத்தையும் அவங்கதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு எதுக்கு நம்ம அவங்கள வரவிடணும்? இப்பமே தடுத்துடலாம். ஏ லூசே, இப்பதான் இவ்வளவு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. உன் அம்மாக்காரி எவ்வளவு பிரச்சனை பண்ணா நீயும் பார்க்க தானே செஞ்ச. ஏன் அம்மாவா? உனக்கும் அம்மா தானே. இந்த காரணம் ரொம்ப முக்கியம். இப்ப அதெல்லாம் பேசுற அளவுக்குலாம் இல்ல, சரியா? அம்மாவுக்காண்டி அவங்க இங்க வரட்டும். பட் ஆனா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்றது யாருக்குமே தெரிய வேண்டாம், சரியா? நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன் அப்பாக்கும் அம்மாக்கும் கூடவா? என்னடா படிச்சிருக்க நீ? அப்பாக்கும் அம்மாக்கும்னா அவங்க மூலியமா பாட்டிக்கு போகாதா? பாட்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க காதுல விழாதா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? சரி, ஓகே, என்னமோ சொல்ற. தாச்சாயினி, ஐயா ரகு, ரேஸ்மா எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? தாச்சாயினி, எம்மாடி தாச்சாயினி, அம்மா வந்துட்டேம்மா. ஆமா தாச்சாயினி, இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சு இருந்தது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? என்னால ஒரு நொடி கூட உன்னால பிரிஞ்சு இருக்கவே முடியல தாச்சாயினி. அம்மைக்கு உன் நினைப்பாவே இருந்துச்சு. அம்மா இங்க இருந்து போறதுல இருந்து வாயில ஒரு பச்சை தண்ணி கூட, எப்படி வாயில ஒரு பச்சை தண்ணி கூட இறங்கல தாச்சாயினி. பாட்டி, இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. போனதை விட வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தான் இருக்க. நடிக்கிற ரேஸ்மா, இப்பதான் அவங்களே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? வாயை மூடிக்கிட்டு இரு. பரவாயில்ல விடுமா, ஏதோ சின்ன பிள்ளை. இனிமே எங்கேயும் போவாதம்மா, என்ன விட்டுட்டு என் கூடிய இருமா, நீ எங்க போவாத, சரிம்மா? ஏமா இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்த என்ன விட்டுட்டு போகணும்னு சொல்லி? எனக்கு உன்னை விட்ட யாருமா இருக்கா? சொல்லுமா சொல்லு, என் செல்ல மவள. நான் போக மாட்டேன்டி. ஏழை யாருல வீட்டுக்குள்ள வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காது? உங்களை தான் கேக்கேன். இந்த பிள்ளைங்க கேக்க கேக்க பதில் சொல்லுதா பாத்தீங்களா? சோ கடவுளே. ஏம்மா, இது என்ன கூத்தால இருக்கு? நேத்து போனவ இன்னைக்குதான் வந்திருக்கா. அதுக்குள்ள எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த மாதிரி அம்மையும் மோவலை இப்படி கட்டி பிடிச்சிட்டு உருளதான் செய்யல. இன்னும் உருளுங்கம்மா, உருளுங்க. இதெல்லாம் பாக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கல, பாக்கேன், நல்லா உட்காந்து பாக்கேன். இதெல்லாம் உங்களுக்கே உலகம் நடிப்பா தெரியலையா? அம்மா, இனிமே நீ எங்கேயும் போக கூடாது, புரிஞ்சுதா? அவனி கழுத்து பிடிச்சி வேலையே தள்ளனாலும் போக மாட்டா. இதுல நீ எங்கேயும் போகக்கூடாதுனால சும்மாவே சிங்கால் சிங்கால்னு குதிப்பா. இதுல சொல்லவா வேண்டாம், எங்கேயும் போக மாட்டான் இனி. ஆமா, என்னென்ன பிரச்சனையை உண்டாக்கலான்னு மறுபடியும் யோசிச்சுக்கிட்டு இருந்து வந்திருக்காளோ யாருக்கு தெரியும். ஐயோ, ரேஸ்மாக்கு அடிபட்டுச்சுன்னே என்னால தாங்கிக்க முடியல தெரியுமா? அதனாலதான் பிள்ளைக்கு இப்படி அடிபட்டுச்சேன்னு சொல்லி என்னால பொறுக்காம என்னாலதான் இப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன்டி. இது என்னல ரகு புதுசா இருக்கு? எனக்கு அடிபட்டதே அந்த கிளவியால தான். அடிபட்டதுன்னு அது வீட்டை விட்டு போயிட்டேன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கு. தினசா மாத்தி மாத்தி போய் சொல்லுதுல்ல. இதனாலதான் இந்த கிளவிய பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. கொஞ்சமாச்சும் நம்ப தோணுதா? சரி இரு, இன்னும் என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பாப்போம். ஏம்மா, நீ சாப்பிட்டியா இல்லையாம்மா? வா, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடுவா. இல்லம்மா வேண்டாம், சாப்பாடுலாம் வேண்டாம். ஏன் பாட்டி, ஏற்கனவே சாப்பிட்டு வந்துட்டியா? ஆமா இல்ல ரேஸ்மா. என்ன பாட்டி ஆமா இல்லன்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்க, அப்படிதானே? இல்ல ரேஸ்மா, நானே இதோ உனக்காண்டியும் இந்த குடும்பத்துக்காண்டியும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வேறதான் இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி, அதான் ரேஸ்மா, வேற எதுவும் இல்ல ரேஸ்மா. உருட்டு உருட்டு, இன்னும் எவ்வளவு உருட்டணுமோ எல்லாத்தையும் உருட்டு. நாங்க பைத்திய மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் பத்தியா? உனக்கு வந்த வாழ்வு என்னென்ன உருட்டணுமோ எல்லாத்தையும் உருட்டு. வேற என்ன நாங்க சொல்றதுக்கு? ஏமா, அவ சொல்றதெல்லாம் நீ கணக்குல எடுத்துக்காத, சரியா? கண்ணை தொடச்சுக்கிட்டு வா, போய் சாப்பிடுவோம். நான் உனக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கேன். சரிம்மா. கிளவி, இப்பதான் வேறதா இருக்க, இப்ப சாப்பாடு எடுத்து வைக்கிறன்னு ஆங்குற. என் பிள்ளை எனக்காண்டி ஆசாசியா சமைச்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் வேண்டாம்னு சொன்ன என் பிள்ளை ஏங்கி போயிடாதா? அதனாலதான். இது என்ன புதுசா இருக்கு? இன்னும் வெயிட் பண்ணி பாரு, புதுசா டயலாக் நாங்களே உருவாக்குவோம். ஆமா, அந்த அளவுக்கு உன்னுடைய பாட்டி இன்டெலிஜென்ட்.
ஏம்மா இங்க நிக்காத, நீ வாமா. இங்க இருந்தா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ பேக கொண்டு ரூம்ல வச்சுட்டு கை கால் மூஞ்செல்லாம் அலம்பிக்கிட்டு வா, சரியா? ஆ சரி ரேஸ்மா. சம்மந்தி மண்டைய பேத்துருவேன், அப்படியே ஓடிடு சொல்லிட்டேன். ஆமா, உன்னை பத்தியும் மொவலுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கெல்லாம் தெரியாமலாம் இல்ல. சம்மந்தி நொம்மந்தின்னு வந்துகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, கொல்லனாலையும் புடுங்கி கைய ரெண்டையும் முறிச்சு விட்டுருவேன். அப்படியே ஓடிடு சொல்லிட்டேன். தேவையில்லாம சம்மந்தி கும்மந்தின்னு வந்துடாதே. வீட்டுல இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு சொல்லிட்டு புதுசா உன்ன வர பிரச்சனைன்னு கூட்டிகிட்டு வந்து அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு என்னைக்கு அந்த பேயை ஓட்ட போறான்னு தான் எனக்கு தெரியல. என்ன சம்மந்தி இப்படி சொல்லிட்டீங்க? இங்க பாரு, இந்த நீலி கண்ணி வேஷம் எல்லாம் என்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டேன். ஸ்டே, இந்த மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கு. ரேஸ்மா கண்ணி, காலெல்லாம் பரவாயில்லையடி. ஐயோ, என் பிள்ளை காலையில உடைச்சிட்டாங்க. ஐயோ, என்னத பண்ண? அங்கனி இங்கனி சந்தோஷமெல்லாம் தெரியும். உடைச்சதுக்கு காரணமே நீதான். உடைச்சிட்டாங்கன்னு வேற யார் மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு பாட்டி, இங்க வந்து இருக்கிறிய எத்தனை நாள் வேணா இருந்துக்கோ, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, சரியா? ரேஸ்மா கண்ணே, நான் என்னமா பிரச்சனை பண்ண போறேன்? நான் பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேமா. பிரச்சனை பண்ணாத வரைக்கும் சந்தோஷம். ஐயா ரகு, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எதையும் கேட்க வேண்டாம். போங்க, போய் சாப்பிடுங்க. இனிமே தானே தெரியும் இந்த பச்சம்மாவோட ஆட்டம் என்னன்னு. இருக்குடி இந்த குடும்பத்துக்கு மொத்த பேரையும் ஒரு கதி கலங்க வைக்கேன். என்னையா வீட்டை விட்டு விரட்டுறீங்க? இருக்கு, முதல்ல அந்த கிழவிக்கு ஒரு ஆப்பை போடுறேன். அதுக்கப்புறம் அனு, உனக்கு ஒரு ஆப்பை போடுறேன். என்னல தலைய குனிஞ்சிட்டு தானா பேசிட்டு போறாங்க? இவ்வளோ நேரம் அழுதாங்க, அங்க போயிட்டு எப்படில உடனே மாறுது? எனக்கு என்னமோ தப்பா தான் படுது ரகு. நான் சொன்ன மாதிரி சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. சரி. ஓய். ராகு, நீங்க பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கிறத நான் அப்பமே பார்த்துட்டேன். முன்னாடி வந்து நிக்கிறீங்களா? ஏதோ தீவிரமா யோசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் லைட்டா பயமுறுத்தலாமின்னு நினைச்சேன். என் பொண்டாட்டி விவரமா தான் இருக்கா. இல்லனா உங்க குடும்பத்துல என்ன குடும்பம் நடத்த முடியுமா சொல்லுங்க? ஏன்டி இப்படி சொல்ற? என் ஃபேமிலி என்ன உன்னை அப்படியே கொடுமைப்படுத்துறாங்க? என்ன அளவுக்கு பாத்துக்கிறாங்க? அப்புறம் என்ன, வெளியெல்லாம் போய் பாரு, நாத்தனார் குடும்பம்னா எப்படி இருக்கும்னு சொல்லி. ஆனா என் அக்கா உன்னுடைய சிஸ்டர் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. என் பாட்டி, ஏன் இவ்ளோ சொல்றியே? என் அம்மா. ஆமா ஆமா. என்னடி ஆமாவே ஒரு மாதிரி சொல்ற? அப்போ உன்னை நல்லா பாத்துக்கலையா நாங்க? நல்லாதான் பாத்துக்கிறீங்க, இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இத சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. சொன்னா தப்பா ஆகுமானோ எனக்கு புரியல. பட் இருந்தாலும் நம்ம இங்க பேசுறது இங்கே முடிச்சுக்கணும், நம்ம பெட்ரூம்குள்ள பேசுறது, புரிஞ்சுதா? நீங்க யாருக்கிட்டயுமே இதை பத்தி கேட்க கூடாது. அப்படி என்ன சீக்ரெட் சொல்ல போறீங்க? சீக்ரெட்லாம் இல்ல, என் மனசுல தோணுனது அவ்வளவுதான். என் பொண்டாட்டி மனசுல கவலை இருக்கா? என்ன கவலை? மாமா கிட்ட சொல்லு, டக்குன்னு 5 நிமிஷத்துல சரி பண்ணிடுறேன். அது நீங்க நினைச்சாலாம் சரி பண்ண முடியாது, நான் சொல்றேன், அதுக்கப்புறம் கேளுங்க. இங்க பாரு, இந்த ரகு நினைச்சா அணுக்காண்டி என்ன வேணாலும் செய்வான். நம்பிட்டேன். கதெல்லாம் விடாம நான் சொல்றதை கேக்குறீங்களா? இல்லன்னா போங்க, நான் சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். வந்து என்ன யோசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்க, சொல்ல வந்து அதை சொல்ல விட மாட்டீங்க. சரி சரிடி, என் செல்ல பொண்டாட்டியை கோவப்படாத. என்ன சொல்லு, கேக்குறேன். அது வந்து அது சொல்லலாமான்னு தெரியல. பட் ஆனா நீங்க யார்கிட்டயுமே எனக்காண்டி கேட்க கூடாது, சரியா? இந்த பெட்ரூம்ல பேசுறது இப்படியே முடிச்சுக்கலாம். சரிடி, யார்கிட்டயும் கேட்க மாட்டேன், சொல்லு. இல்ல, உங்க அம்மா எப்படி? உங்ககிட்டயும் இப்படிதானா? நல்லா பேசுறாங்க ஒரு நேரம், டக்குன்னு கோவப்படுறாங்க. ஏன் இந்த சின்ன சண்டை எடுத்துக்கங்களேன், அதுக்கும் நான் தான் கத்துனாங்க. அதான் கேக்குறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க நடந்ததுக்கெல்லாம் நான் எப்படி காரணமாவேன்? எனக்கு புரியுது, பாட்டி சொன்னாங்க. அம்மா உன்னை திட்டினத எல்லாத்தையுமே சொன்னாங்க. என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க பாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? ஆமா, என்ன நம்பிதானே நீ வந்திருக்க. எனக்கு தெரியணும்ல உனக்கு என்னென்ன பிரச்சனை இந்த வீட்டுல இருக்கு இல்ல அப்படின்றது. அதனாலதான் சொன்னாங்க. அம்மா பேசுனது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி நீ பொறுமையா இருக்கணும். அவங்க மாமியார், நீ மருமக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உன் மனசுல கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட சொல்லு, இந்த மாதிரி பேசாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹர்ட்டா இருக்குன்னு சொல்லி. நானும் கேட்க கூடாது, நீயும் கேட்க கூடாதுன்னு அப்படின்னு விட்டு அனுப்பிச்சுக்கோ. இது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். அதனாலதான் சொல்றேன், சரியா? இது நீங்களா சொன்ன மாதிரி தெரியலையே, ஏதோ ரேஷ்மாக்கா வாய் டப்பிங் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு. அவ கூடயே சுத்துறல, வீட்டுல இருக்கும் போதும் சரி, ஹாஸ்பிட்டல்லயும் சரி. அதான் அவன் யோசிக்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மாடி, ஒரு வழியா சிரிக்க வச்சுட்டேன். சரி அனு, நான் போயிட்டு லைட்டா குளிச்சுட்டு டச் பண்ணிட்டு வரேன். நம்ம உன் அம்மா வீட்டுக்கு போவோம். அம்மா வீட்டுக்கா? ஏன்? நீ தானடி போகணும்னு சொன்ன. ஆமா சொன்னேன், ஆனா மறந்துட்டீங்களா? கார்த்தியும் ஜெனிஃபரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே. ஆமால, அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சரி ஓகே, அவங்க வந்ததுக்கு அப்புறமா
சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சா? அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நான் முருகன் கிட்ட காலையிலேயே சொல்லிட்டேன், அதனால அவர் மதிய சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், உன் ஃப்ரெண்டுன்றதுனால தானே நீ இவ்ளோ அக்கறை எடுத்து பண்ற. அப்படியும் சொல்லலாம். ஆமா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவன் ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வரான். நான் ஒரு சின்ன விருந்து தர வேண்டாமா? சும்மாவா அனுப்ப முடியும்? சரிடி என் தங்க பொண்டாட்டியே. சரி, நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன். சரியா? ம். நீ அதுக்குள்ள ரெடி ஆகணும்னா ரெடியாரு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க சாப்பிட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ரகு, இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சா? ஆமா, இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சு. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸான ரிலேட்டிவ்க்குலாம் கொடுத்துட்டு, நாளைக்கு வந்து மதியம் வரைக்கும் ஷாப்பிங் போகணும். அதுக்கப்புறமா மத்தவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் நைட்டே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் அவன்கிட்ட. உங்ககிட்ட தான் இருந்துச்சா இன்விடேஷன்லாம்? ஆமா, என்கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்? ரகு, அப்ப என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல நீங்க, நான் பார்த்திருப்பேன்ல. லூசு பண்டாட்டி. இப்ப அவன் வரப்போறதே இன்விடேஷன் கொடுக்க தான். உட்காந்து எவ்வளவு வேணாலும் பாரு. சரியா? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட பாரு. ம். ரகு, சரி சரி சரி, கோவப்படாத. சரி, நேரமாச்சு. இன்கேஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா நான் போயிட்டு வேற ஏதாச்சும் தேவைப்படுதான்னு அதையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நைட் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தது ஒரு மாதிரி இருக்கு. மேலெல்லாம் ஒரு ஸ்மெல்லா வருது. சரி.